வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானல் சீரீஸ் நம்ம ஓடிட்டுருக்கு. கொடைக்கானல் சீரீஸில் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். குணா பாறை, குணா குகை. ரொம்ப டேஞ்சரான ஒரு இடமும் வேறு. எப்பயும் வந்து ரொம்ப லாங்காக போகணும் அப்படின்றதுக்காக சும்மா ரவுண்டில் அடிச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி வீடியோ அடிக்கணுன்றதுக்காக அந்த குணா குகையில் என்ன இருக்குது, என்ன ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம அப்படியே விலாவரியாக அப்படியே பார்த்துட்டே வருவோம். முன்னாடிலாம் டிக்கெட் எடுத்து போனோம், இப்போலாம் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஒரே டிக்கெட் தான், அப்படியே செல்லுன்னு எல்லோரும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். அங்கே உள்ளே போய் உட்காரணுன்றப்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே உட்காரலாம். குணா கேவ் வந்துருச்சு. இதான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. முதல்ல அப்படி இருக்காது இந்த இடத்துல, அந்த அளவுக்கு என்ட்ரன்ஸ் இல்லை. இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்க வவால் பறக்க மாதிரி. இது என்ட்ரி பாயிண்ட்டு, அது எக்ஸிட் பாயிண்ட்டு. டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கிட்டு வர்றப்போ அப்படியே இறங்கி வர மாதிரி இருக்கும். உள்ள கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு இன்றைக்கி நம்ம போகிறப்ப. நல்ல கூட்டம்தான். நீங்கள் போகிறப்ப எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா மழை காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபர் நவம்பர் பிரிச்சிடும், வழுக்கும். கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். நல்ல ஓங்கி உயர்ந்த மரங்கள் நம்மளை வரவேற்குது. எல்லாமே பைன் மரங்கள் தான். காலேஜ் பசங்க வந்தாங்க போல் தெரியுது. செம்ம க்ரௌடு. காலேஜ் பசங்களா ஸ்கூல் பசங்களான்னு தெரில. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். அப்படியே வந்து ரைட்டில் நம்ம எடுத்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஏன்னா இன்ன வரைக்கும் நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு குணா கேவ் நான் போனதே இல்லை. ஆனால் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே மெதுவாக நடந்து போனோம். கிட்டத்தட்ட ஒரு 500 to 750 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸு. இங்கே வருங்க, இங்கே எல்லாம் பார்த்துட்டு கிளம்புறாங்க பாருங்க. அப்பா செம்ம க்ரௌடு. ஆனால் எல்லாம் கேரளைட்ஸ். அவங்களுக்கு தாங்க இது அந்த மேலே உச்சியில் தெரியுதுல, அதுதாங்க அங்கேருந்து அங்கே நம்ம பார்க்க போகிறோம் குணா கேவை. ரொம்ப டேஞ்சரான இடம். குரங்கு நம்ம கையில் எது இருந்தாலும் பிடிக்க போகிறோம், பார்த்து வரணும். இங்கே வந்தோன்னா அந்த மரம் வேர் ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் இந்த இடத்துல தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. நம்மளும் நின்று ஃபோட்டோ எடுத்து வேணும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மரத்தோட வேரை பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்பா பசங்க போட்டிருப்பாங்க, இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். பிரம்மாண்டம் தாங்க. செட்டிங்ஸ் கூட அப்படி இருக்க முடியாது. இயற்கையை அடிச்சுக்க எந்த செட்டிங்னாலும் முடியாது. ஏன்னா கொடைக்கானல் வீடியோ ஃபுல் வீடியோ போடுங்கன்றாங்க. போட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகி போகும். எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாயிண்ட்டு மட்டும் அப்படியே எடுத்து போடுறதுக்காக. சரிதாங்க, அங்கே கொடைக்கானல் வியூ, குணா கேவ் வியூ. ஒரே ஜம்ப்பு தான், கீழே போயிடலாம். ஆனால் இப்போ பரவாயில்ல, எல்லாமே இந்த கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் கீழே விழுந்து செத்தவங்களாம் நிறையா பேர். ஃபுல்லாக பக்கா சேஃபாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வனத்துறைக்கும் சுற்றுலாத்துறைக்கும் நன்றி சொல்லணும். இங்கே வந்து இறந்தவங்க நிறைய பேர். ஆனால் பார்க்க அருமையாக இருக்குங்க அந்த காட்சி. ஆனால் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு, செம்ம மிஸ்ட்டு. நாங்களும் அப்படியே பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். குணா குகைன்றது இது கிடையாது, இன்னும் கீழே இருக்குது. ஆனால் அங்கே அலௌடு இல்லை. இது வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும், இயற்கையை நம்ம ரசிக்க முடியும். இதை நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கணும். இங்கேருந்து ஜம்ப் பண்ண சோழி முடிஞ்சு. நல்ல ஒரு பிளேஸுங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா குணா குகைக்கு வாங்க. ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு இடம். நன்றி உறவுகளே.